5 இயர் பிளான்ஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ஸ்னால் என்னென்னா, 5 இயர் பிளான்ஸ்ன்றது ஒரு 5 இயரில் ஒரு கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நிறைய டார்கெட்ஸ் வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்னென்ன பாலிசிஸ்லாம் போடுறாங்களோ அதுதான் வந்து 5 இயர் பிளான். ஸோ இப்போது 5 இயர் பிளான் ஆரம்பித்த மொத்தமாக எத்தனை 5 இயர் பிளான்ஸ் இருக்குன்னா 12 5 இயர் பிளான்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒன்றே இல்லை. முதல்ல 5 இயர் பிளான் வந்து ஃபார்முலேட் பண்ணதே வந்து பிளானிங் கமிஷன் தான். ஓகேவா? இப்போ இந்த எக்கனாமிக் பிளானிங், அதாவது இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 இயரில் ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. ஓகேவா? இந்த ஐடியாவை வந்து சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவிலேருந்து அவங்க எடுத்திருக்காங்க. ரஷ்யாவில் யார் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின் ஒருத்தவர். ஓகேவா? ரஷ்யாவில் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் வந்து ஜோசப் ஸ்டாலின். எந்த இயர்லனா 1928 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பார். ஸோ அதை வந்துட்டு ஒரு ஐடியாலஜியாக எடுத்துகிட்டு இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1951 ஃபர்ஸ்ட் 5 இயர் ப்ரோக்ராம் போட்டு ஃபைனலாக வந்து 2017 முடிஞ்சிருக்கும். டோட்டலாக 12 5 இயர் பிளான்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இதில் சீஃப் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து குல்சாரிலால் நந்தா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ உங்கள் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆட்டோமேட்டிக்காக, இப்போ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து பிளானிங் கமிஷனோட சேர்மேன் ஆகிடுவார். ஓகேயா? ஆனால் இப்போ வந்து பிளானிங் கமிஷன்றது இல்லை, இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க 2015 நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்னா இப்போ நிறைய நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 2015 எதுக்கு பதிலாக பிளானிங் கமிஷன் பதிலாக. ஸோ ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் ஃபர்ஸ்ட் பிளான் வந்து எப்போனா இப்போ 1951 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய தடவை இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1951 to 1956. ஹராட் டோமர் மாடல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போது ஹராட் டோமர் மாடல் ஃபுல்லாக வந்துட்டு ஏன் வந்து மாடல் சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, இந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட மாடல் பெஸ்ட்டாக இருந்தனால எடுத்துருப்பாங்க ஹராட் டோமர் மாடல். இந்த பிளான் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். இப்போ இந்தியாவுக்கு பிரைமரி செக்டர் என்ன அக்ரிகல்ச்சர் தான். ஃபர்ஸ்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, பவர் டிரான்ஸ்போர்ட். அக்ரிகல்ச்சர்னால் இப்போ அக்ரிகல்ச்சருக்கு தேவையான இப்போது வாட்டர் வேணும், சாயில் வேணும், அதெல்லாம் நிறைய வேணும் இல்லையா? அப்போ அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ரிலேட்டடாக பக்ரானங்கல், ஹிராக்குட், தாமோதர் வேலி டேம்ஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியேட்டட். ஓகேவா? இந்த டேம்ஸில் வந்துட்டு இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றதுனால. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் வந்துட்டு ஐஐடி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னா 2.1 வச்சுருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் க்ரோத் வந்து 3.6 நம்ம அட்டென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஹியூஜ் சக்ஸஸ். ஓகேவா? இது வந்து ஹியூஜ் சக்ஸஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ